அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மூதறிஞர் குழு அதனுடைய சார்பிலே நடத்தப்படும் இந்தியாவின் கூட்டாட்சிக்கு வலு சேர்த்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு திராவிட நாடு மாடல் அரசின் வெற்றிக்கு நடத்தப்படும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பிற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் திடலில் ஆசிரியர் முன்னிலையில் பேசுவதை தவிர ஒரு சுயமரியாதைக்காரனுக்கு வேற எந்த பெருமிதமும் இருக்க முடியாது. அந்த பெருமிதத்தோடு உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பெருமையை தந்த மூதறிஞர் குழுவிற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலப்பதிகாரத்தில் அறிவர் தேயம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வினை மூதறிஞர் குழுவினுடைய செயல்பாட்டில் நான் காண்பது உண்டு. மூதறிஞர் குழு போல அந்த அறிவன் தேயம் போல அவ்வப்போது நல்ல சிந்தனைகளை நாட்டுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இந்த குழு தன்னுடைய இந்த செயல்பாட்டையும் செய்வதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது நாடே போற்றக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. பேருந்துகளிலே ரயில்களிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அறைகளிலே காரிடார் என்று சொல்லப்படக்கூடிய தாழ்வாரங்களிலே எங்கு பார்த்தாலும் ஏனென்றால் தீர்ப்பு அதனுடைய பதிவேற்றம் செய்த பிறகு இன்றைக்கு தான் நீதிமன்றம் திறந்திருக்கக்கூடியது. அனைவரும் இதை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் மகிழ்ச்சியுடன் நெஞ்சம் நிமிர்த்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் வயிற்றறிந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு இந்த தலைப்பில் மூன்றாக பிரித்து கொள்ளலாம். இந்தியாவின் கூட்டாட்சி என்பது ஒன்று, பாராட்டப்பட வேண்டிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒன்று, அதை பெற்றுத்தந்த திராவிட மாடல் அரசுக்கு பாராட்டு என்பது ஒன்று, மற்றும் மூன்றாக பிரித்துக் கொள்ளலாம். முதலிலே அதை பெற்றுத்தந்த திராவிட மாடல் அரசிற்கு பாராட்டு என்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டத்துறையின் செயலாளராக இருப்பதால் இந்த வழக்கு மட்டுமல்ல, எந்த வழக்கும் ஒன்றிய அரசு மீது தொடுப்பதற்கோ அல்லது அது குறித்த முடிவுகளை எடுப்பதற்கோ யார் காரணம் என்று தமிழகம் நன்றாக அறியும். அது மாண்புமிகு முதல்வர் மட்டும்தான். முதல்வர் அவர்கள் இந்த வழக்குகளை எவ்வாறு கையாள்கிறார், எப்போது தொடுக்கச் சொல்கிறார், அந்த வழக்குகள் நடக்கும்போது என்னவாகின்றது, அதை நடத்தக்கூடிய வழக்கறிஞர்களிடையே எப்படி கேட்டு தெரிந்து கொள்கிறார், வெளியே இருந்து பார்க்கக்கூடிய எங்களை போன்ற வழக்கறிஞர்களிடம் அதனுடைய போக்கை எப்படி தெரிந்து கொள்கிறார், வழக்கறிஞர்கள் அல்லாத மற்றவர்களும் எப்படி கேட்டு தெரிந்து கொள்கிறார் என்பதை நான் நேரில் இருந்து பார்த்துக்கிட்டு. இந்த வழக்கு துவங்கியதிலிருந்து பிப்ரவரி மாதம் விசாரணைக்கு வந்தவரை, பிறகு விசாரணை முடிந்து தீர்ப்புக்கு காத்திருக்கும் வரை அவர் இந்த வழக்கினுடைய போக்கை அணு அணுவாக ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பிலேயே வைத்திருந்தார். இது அந்த வழக்கு மட்டுமல்ல, பெரும்பாலும் எல்லா வழக்குகளும் அவர் அப்படித்தான் செய்வார். அந்த வழி நடத்துதலில் இந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வழக்கின் தீர்ப்பிற்கு முழு முதல் காரணம் மாண்புமிகு முதல்வர் மட்டும்தான். வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுத்த வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்யக்கூடிய பத்திரங்கள், அஃபிடேவிட்ஸ், இவற்றை உரியவர்களிடம் சொல்லி சரிபார்ப்பது, அட்மிஷன் அப்போ எந்த ஜட்ஜுக்கிட்ட வருது, அவர் எப்படி இருக்கக்கூடும் இந்த போக்கு என்பதை அறிவது, என்னெல்லாம் வாதாடுகிறார்கள், வாதாடியதில் எங்கே தவறு இருக்கிறது, அதை எப்படி சரி செய்வது, அடுத்தவர் செய்த வாதங்களை எப்படி தங்களுடைய ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸ் மூலமாக சரி செய்வது, இதை அத்தனையும் இந்த வழக்கில் முதல்வர் நேரடி கண்காணிப்பிலேயே வைத்திருந்தார். இந்த வழக்கிற்கு வழக்கறிஞர்கள் வில்சன்
மூத்த வழக்கறிஞராக வில்சன் இருந்து வாதாடியதற்கும் மற்ற மூத்த வழக்கறிஞர்கள் வாதாடியதற்கும் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்த முதல்வருக்குத்தான் இந்த அனைத்து பாராட்டுதலுக்கும் உரியதானது. என்னை பொறுத்தவரையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களிடம் ஆலோசித்த வகையில் இந்த வழக்கை ஒன்றிய அரசுக்கு எதிரான வழக்காகவோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஆளுநர் ரவி என்பவருக்கு எதிராகவோ இந்த வழக்கை தாக்கல் செய்ததாக நான் எண்ணவில்லை. முதல்வரை பொறுத்தவரை தமிழக நலன் பாதுகாக்க வேண்டும், மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே இந்த வழக்கை தொடுத்ததற்கான முக்கிய உட்கூறாக நான் பார்க்கிறேன். அதை ஒட்டித்தான் இந்த தீர்ப்பு வந்தவுடன் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் தலைமையில் மீண்டும் ஒரு முறை மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகளை குறித்து ஆய்வதற்கான ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறார். எப்போதும் மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தொடரப்பட்ட ஒரு வழக்காக இதை நான் பார்க்கிறேன். இந்த தீர்ப்பினை பற்றி ஆசிரியர் அவர்களும் மரியாதைக்குரிய ராம் அவர்களும் வழக்கை நடத்திய திரு வில்சன் அவர்களும் அதிகமாக பேச வேண்டும் என்பதால் நான் தீர்ப்பை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. இருந்தபோதும் கூட ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் முதல் 65 பக்கங்களில் 35 பத்திகளில் பல்வேறு தரப்பினர் தாக்கல் செய்த எழுத்து மூலமான வாதங்களையும் அவர்கள் செய்த வாதங்களையும் விவரமாக தந்திருக்கிறார்கள். அதை தவிர்த்து நேரடியாக 430 33 வரை மட்டும்தான் இந்த வழக்கை பற்றி பேசியிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் துவங்கிய தொடர்ந்த இந்த வழக்கை பற்றி பேசியிருப்பது அந்த 4 பத்திகளில் மட்டும்தான், 430 433 வரை. 434வது பத்தியில் ஒரு 24 உட்கூறுகளை அடங்கிய இனிமேல் கவர்னர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், இந்தியா முழுமைக்கும் எந்தெந்த நிகழ்வுகளில் கவர்னர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குடியரசுத் தலைவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை வகுத்திருக்கிறார். ஆக 36வது பத்தியிலிருந்து 430வது பத்தி வரை உச்ச நீதிமன்றம் ஃபெடரலிசம், மாநில சுயாட்சி என்பதை பற்றி மட்டும் தனக்கு தானே ஒரு மிகப்பெரிய உரையாக, தீர்ப்பாக மட்டுமல்ல ஒரு ஆய்வு கட்டுரையாக இந்த தீர்ப்பை வெளிவந்திருக்கிறதை நான் பார்க்க முடியும். அது நீதியரசர்கள் அவர்கள் எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டு 1935ஆம் ஆண்டு சட்டத்திலிருந்து இந்த தீர்ப்பு வெளிவரக்கூடிய நிலை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை முன் தீர்ப்புகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டாட்சி தத்துவ நாடு எப்படி இருக்க வேண்டும், அது ஏன் அப்படி இருக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி ஆளுநருடைய அதிகாரங்களை எவ்வளவெல்லாம் விவாதித்திருக்கிறார்கள், அந்த விவாதங்களுடைய பொருண்மை என்ன என்பதை குறித்து விரிவாக ஏறக்குறைய 400 பத்திகளில் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவேதான் நான் மீண்டும் சொல்வேன், இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல, அரசியலமைப்பு சட்டத்துக்கே கிடைத்த வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். ஏனெனில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபெடரலிசம் என்ற வார்த்தை கையாளப்படவில்லை என்றாலும் கூட அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கூறாக கருதி அதில் மாநில மக்களுடைய விருப்பமாக நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை ஆளுநர் என்பவர் தடுத்திடக்கூடாது என்பதை மிக தெளிவாக வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பு. சீராய்வு மனு தாக்கல் செய்வார்கள், அல்லது நான் ஆசிரியரிடம் சொன்னது போல் வேறு வழிகளிலே இதை லார்ஜர் பெஞ்சுக்கு கொண்டு போக முயற்சிப்பார்கள். ஆனால் இனிமேல் இந்த இந்திய நாட்டில் யார் மாநில சுயாட்சியை பற்றி பேச வேண்டும் என்றாலும்
இந்த வரலாற்று மிக்க தீர்ப்பை பற்றி பேசாமல் அடுத்த அடி எடுக்க முடியாது. 4 வரிகளில் மட்டும் இந்த தீர்ப்பிலிருந்து ஆளுநரை பற்றி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 436 அதற்கு முன்பாக வழக்கமாக எல்லாரும் சொல்லக்கூடியது திரு தாமஸ் ஃபுல்லர் அவருடைய வாக்கியமாக "Be you ever so high, the law is above you" என்பதை சுட்டிக்காட்டி அதில் தொடங்கி கவர்னருக்கு சொல்லுகிறார்கள் அறிவுரையாக, நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சட்டம் உனக்கு மேலானது என்பதை. 4 செய்திகளை கோடிட்டு காட்டுகிறார்கள். ஆளுநருடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? He must be a catalyst, not an inhibitor. அவர் ஒரு கிரியா ஊக்கியாக இருக்க வேண்டுமே தவிர தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதை சொல்கிறார்கள். இரண்டாவதாக, இதை முதல் முறையாக உச்ச நீதிமன்றம் எடுத்து கையாள்வதாகவே நான் கருதுகிறேன். ஒரு ஆளுநர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது வேறு எந்த அரசியல் அமைப்பு சார்ந்த பதவியிலும் இருப்பவர்கள் எடுக்காத ஒரு உறுதிமொழியை எடுக்கிறார். அதை உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டுகிறார்கள். There is a reason why specific reference is made to the well-being of the people of the state in his oath. அதாவது கவர்னர் எடுத்துக்கொள்ளக்கூடிய பதவி பிரமாணத்தில் மட்டும் மாநில மக்களுடைய நலனை பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள். அதில் இந்த நிகழ்வில் கவர்னர் அதிலிருந்து தவறிவிட்டார் என்பதையும் சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்ததாக, due to this the governor must be conscious and do not create roadblocks or chokehold the state legislature in order to thwart and trade the will of the people for political edge. அதாவது அரசியல் காரணங்களுக்காக ஆளுநர் ஒரு தடைக்கல்லாக இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதுபோன்று இன்னும் ஒரு 2-3 இடத்திலே ஆளுநருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி தமிழக முதல்வர்களுடைய ஆலோசனையின் பேரில், உத்தரவின் பேரில் இந்த 10 மசோதாக்களும் திருப்பி அனுப்பப்பட்ட போது திமுக சட்டத்துறை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலே கருத்தரங்கங்கள் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன் பேரில் முதல் கருத்தரங்கம் இந்த அரங்கில் ஆசிரியர் அவர்களுடைய சிறப்புரையோடு ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. தோழர்களே, நான் ஒன்று சொல்லிக்கொள்வேன். அன்றைக்கு ஆசிரியர் என்னென்னலாம் பேசினாரோ அதெல்லாம் இன்றைக்கு தீர்ப்பாக இருக்கிறது. ஆசிரியர் அவர்கள் ஆர்டிகிள் 200 என்ன சொல்லுகிறது என்பதை மிக தெளிவாக விளக்கமாக, இன்னும் சொல்ல போனால் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளியிலே நடத்தப்பட்ட விவாதங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அது எங்களிடம் இன்னும் ஆவணமாக இருக்கிறது. அதை இந்த தீர்ப்பு அவர்கள் வாசித்த பிறகு பார்க்க நேரிட்டது. அவர்கள் ஆசிரியர் என்ன பேசினாரோ ஒருவேளை அவர்களும் கேட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு ஏன் சிறப்பு மிக்கது என்றால், கான்ஸ்டிடியூஷனில் இல்லாததை அவர்கள் சொல்லவில்லை. கான்ஸ்டிடியூஷனில் என்ன இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோமோ, எதை நம்ப மறுத்தாரோ ஆளுநர், எதை ஆளுநர் ஏற்க மறுத்தாரோ தலையில் கொட்டி சொல்லியிருக்கிறார்கள், இதை நீ செய்ய வேண்டும் என்று. நீ செய்யவில்லை என்றால் நாங்கள் செய்வோம் என்பதுதான் இந்த தீர்ப்பு. அதனால்தான் அது வரலாற்று சிறப்பு மிக்கது. அந்த டீம்டு அசென்ட் என்று சொன்னார்களே, அது உண்மையிலேயே வரலாறு படைத்தது தான். எனவே இந்த நிலையில் இந்த தீர்ப்பு இனி வரக்கூடிய காலங்களில் மாநில சுயாட்சி பேசக்கூடிய நாம் அனைவரும் நெஞ்சம் நிமிர்த்தி
சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும். இதை தவிர ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய அரசியலமைப்பை பற்றி நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். 3 உட்கூறுகள்: லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த கோர்ட்ஸ், ஜுடிஷியரி. சட்டமியற்றக்கூடிய அதிகாரமும், அது சரியா தவறா அல்லது அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திலும், எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையும் இருக்கின்றன. கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதை ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னா இல்லை. இந்த 3 அமைப்புகளும் ஒரு செக் அண்ட் பேலன்சஸ்லேயே வச்சிருக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷன். ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை தாண்டி உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது என்றால் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் தான். என்னுடைய சிறிய தேடலுக்கு, சிறிய அறிவிற்கு உட்பட்டவரை இதுவரை ஒரு 4 நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியோட பவர்ஸ்குள்ளே தலையிடக்கூடாது, ஜுடிஷியரி பார்லிமெண்ட்டோட பவர்ஸ்குள்ளே தலையிடக்கூடாது, அப்படி என்று இருக்கிறது. இதைத்தான் அவர்கள் ரிவ்யூவில் சொல்ல போகிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டக்கூடிய அந்த இமிக்ரேஷன் சட்டம், வக்ஃப் சட்டம், இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுப்பாங்க. அந்த அதிகாரி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இறுதியானதுன்னு சொல்லிடுவாங்க, அதற்கு அப்பீலும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் அவங்க ஜுடிஷியரியாக மாற்றுறாங்க. அதை அவங்க செஞ்சால் அது சரி, கோர்ட்டு சொன்னால் தப்பும்பாங்க. இப்போ இந்த செக் அண்ட் பேலன்சஸில் 1951 ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செண்பகம் துரைராஜ் வழக்கினுடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வருது. கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸில் ஜூன் 18, 1951 பாராளுமன்றம், நீ அப்படி சொல்கிறியா, நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதை சரி செய்வோன்னு சொன்னது முதல்ல. 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் பாராளுமன்றத்தை நீ என்ன வேணாலும் சட்டம் போடுவியா, பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு அதை நீ மாற்ற முடியாதுன்ட்டு ஜுடிஷியரி பாராளுமன்றத்தை செக்ஸ் அண்ட் பேலன்சஸில் வச்சது 2வது நிகழ்வு. 3வது நிகழ்வு 1986 ஒன்றிய அரசு போஸ்டல் பில்லை எனாக்ட் பண்ணி, அந்த போஸ்டல் பில் மூலமாக யாருக்கு வரும் அஞ்சல் தபாலையும் ஒன்றிய அரசு தடுத்து பிரித்து படிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றிய போது எக்ஸிக்யூட்டிவ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சது மாண்புமிகு திரு கியானி ஜெயில் சிங். அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தராமையே வச்சிட்டார். அது பாராளுமன்றத்திற்கு எக்ஸிக்யூட்டிவ் வச்ச செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இப்போ 4வது நிகழ்வாக கவர்னருக்கு, எக்ஸிக்யூட்டிவுக்கு நீதிமன்றம் வச்ச செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் 8 ஏப்ரல் 2024 இந்த தீர்ப்பு. ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டாடப்பட வேண்டியது, ஏன் டாக்டர் அம்பேத்கர் போற்றக்கூடியவர் என்றால் இந்த காரணம்தான். வெளிப்படையாக இல்லை என்றாலும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அடுத்த இன்ஸ்டிடியூஷனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, செக்ஸ் அண்ட் பேலன்சஸில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நம்பிக்கை மட்டும்தான் இந்த ஜனநாயகம் இன்னும் வீழவில்லை என்பதற்கான ஒரு அடிப்படை காரணமாக. ஜனநாயகத்தின் மீது மெதுவாக கரைந்து கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை இந்த தீர்ப்பு தந்திருக்கிறது, மீட்டு தந்திருக்கிறது. எனவே இதற்கு காரணமான தமிழக முதல்வருக்கும் அதில் வாதாடிய வழக்கறிஞர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கும் வேளையில் உச்சநீதிமன்றத்திற்கும், அதில் குறிப்பிட்ட நீதிபதிகள் என்று நாம் சொல்ல வேண்டாம், அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அந்த உச்சநீதிமன்றத்திற்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். முடிவாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஆர்டிக்கிள் 200 பற்றி விரிவாக எழுதிய நீதிபதிகள் ஆர்டிக்கிள் 201, அதாவது
பொதுப்பட்டியல் நாங்கள் அப்படின்னு நாங்கள் சொன்னால் ஆசிரியர் எங்களை திருத்துவார். திருத்துவதற்கு தானே ஆசிரியர், அது ஒத்திசைவு பட்டியல் என்று சொல்ல வேண்டும் என்பார்கள். 201 வரும்போது சில சிக்கலாக அந்த தீர்ப்பிலே இருக்கிறது. பரவாயில்லை. முதல்வர் சொன்னார் 200 வெல்வோம் என்று. ஆர்டிக்கல் 200 வென்றுவிட்டோம். 201 வெல்லும் காலம் அதிகம் இல்லை என்பதை ஆசிரியருக்கு சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.